ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லாரம் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவில் வந்து ஒரு சம்பவம் போகுது. அதாவது இந்த ஏஞ்சல் வெர்சஸ் டிமோன் பயங்கரமாக வந்து டாஸ்க் போயிட்டுருக்கு. அதுங்களே பார்த்தீங்கன்னா 3 ப்ரொமோ விட்டு நம்ம எல்லாரும் வந்துட்டு பிபியின் உச்சத்துக்கு அமுச்சு விட்டாங்க. பயங்கரமாக இருக்குது. 3மே வந்து பயங்கரமான சண்டைகள். ஸோ அந்த 3 ப்ரொமோவில் உங்களுக்கு வந்து எது வந்து பயங்கரமாக இருந்துச்சுன்றதை மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இதில் யார் மேலே தப்பு இருக்கும் அப்படின்றத சொல்லுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா லைவில் என்ன ஓடிட்டுருக்குன்னா, பிக் பாஸ் வந்து ஒரு சீக்கிரம் டாஸ்க் கொடுத்துருக்காரு. சூப்பரான ஒரு டாஸ்க். என்னென்னா, இப்போ வந்து டெவில்ஸ்க்கு வந்துட்டு நிறைய ஃப்ரீடம் கொடுத்துட்டாங்க. என்ன வேணாலும் நீங்கள் பண்ணலாம். ஏன்னா அதில் வந்து வன்மம் இருக்கலாம், கோவம் இருக்கலாம். உங்களுக்கு வந்து அந்த தாக்குறதுக்கு என்ன வேணாலும் நீங்கள் பண்ணலாம். ஃபிசிக்கல் வயலன்ஸ் இல்லாமல் என்ன வேணாலும் நீங்கள் பண்ணலாம். அவங்கள பிரேக் பண்ணணும், அவ்வளோதான் உங்களுக்கு. அதேமாதிரி 3 இது, அவங்க கோவப்படக்கூடாது, அழுகக்கூடாது, பொறுமையை இழக்கக்கூடாது. அந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னா அவங்ககிட்ட நாங்கள் ஹார்டின் கொடுத்துருப்போம், அதை நீங்கள் பிடிங்கிடலாம் அப்படின்றது தான் டாஸ்க்கு. அதில் வந்து 3 ஹார்டின் வந்து நம்ம தீபக் வந்து பிடிங்கிருக்காரு. அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு ஸ்பெஷலாக வந்துட்டு பேய்கள் உலகம், அதாவது டெவில்ஸ் டீமுக்கு தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்ன்றது அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் வந்து ஏஞ்சல்ஸ் டீமுக்கு கிடையாது, செம்ம பெரிய அப்டேட்டில். ஸோ இது வந்து மேபி அதை மாறாமையும் இருக்கலாம். பட் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. மேபி அங்கே வந்து பொறுமையாக இருக்கிற லாஸ்ட்டாக ஒருத்தர் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு மேபி ஒரு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வரலாம். அது ஆனால் இது வரைக்கும் அப்டேட் வரல. பட் இங்கே வந்துட்டு டெவில்ஸ் டீமுக்கு மட்டும் சொல்லியிருக்காங்க, யார் வந்து அதிகப்படியாக ஹார்டினை வந்து வாங்குறீங்களோ அவங்களுக்கு ஒரு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் இருக்குது. அதேமாதிரி இன்னொரு சீக்கிரட்டான விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, முதல் வந்து நீங்கள் யார் 3 பேர் அட்டாக் பண்ண போகிறீங்களோ அதை வந்து ஃபஸ்ட்டு என்கிட்ட வந்து சொல்லணும்னு இருக்காங்க. இது எதுக்காக சொல்கிறாங்கன்னு சத்தியமாக புரியல. ஏன்னா இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து பிரேக் பண்ணிட்டாங்க, அவ்வளோதான், அவங்க காலி, அவங்கள தூக்கி ஜெயிலில் போட்டுருவாங்க. பட் இங்கே வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, முதல் நீங்கள் யார் அந்த 8 பேரில் 3 பேர் அட்டாக் பண்ண போகிறீங்க அதை சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அதில் தான் மேபி இவங்க வந்துட்டு ஜெஃப்ரி, அன்ஷிதா, அதுக்கப்புறம் வந்துட்டு மற்றவங்களை வந்துட்டு செலக்ட் பண்ணுறாங்க பொழுது, பவித்ரா நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி வந்து செலக்ட் பண்ணி இங்கே வந்து பங்கமாக வச்சு செய்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா பதறாங்க. யார் நம்ம ஜாக்லினும் சௌந்தர்யம், ஐயோ ஆப்போசிட்டில் வந்துட்டு ரயானும் ஜெஃப்ரி இருக்காங்களே, இங்கே வேறு இந்த மாதிரி பிக் பாஸ் வேறு சொல்லியிருக்காரு, இவங்க பேரை இங்கே சொல்லிட்டாங்கன்னா பிரச்சனை ஆகிடும்னு சொல்லிட்டு பதறாங்க. ஸோ இதுலேருந்து வந்துட்டு பிக் பாஸ் ஒரு கேமை வந்து விளையாடுறதுக்கு ஒரு ட்ரை பண்ணுற போல இருக்குது. அதேமாதிரி இந்த ப்ரொமோத்தில் வந்துச்சு பார்த்தீங்களா, அதில் வந்துட்டு அருண் வந்துட்டு முத்து வந்து அடிக்க பாயிற மாதிரி உள்ளுக்குள்ளே ஒரு சண்டை வந்த மாதிரி, இதை வந்து ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்க, இது வந்துட்டு ஒரு சீக்ரெட் டாஸ்க் மாதிரி சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, அது சீக்ரெட் டாஸ்க்கோ இல்லை உள்ளுக்குள்ளே அவங்க கூட பேசிக்கிறாங்களோ என்னமோ விஷயங்கள். ஆனால் அவங்க வந்து சீக்ரெட் டாஸ்க்கு அவங்களுக்குள்ளே ஏன் பண்ண போகிறாங்க? பிரேக் பண்ண வேண்டியது ஏஞ்சல்ஸ் டீம், அது வெளியில் வந்து இருக்காங்க. இங்கே வந்து இவர் வந்து ஏஞ்சல்ஸ் டீமுக்காக இங்கே வந்து ஒரு விஷயத்தை வந்து பண்ணிகிட்ருக்காரு. அது வந்துட்டு எனக்கு அந்த மாதிரி தெரியல. ஆனால் ஒரு சில பேருக்கு வந்து அந்த மாதிரி மேபி தோணிருக்கு போல இருக்குது. அதனால் அங்கே வந்து கமெண்ட்ஸ் பண்ணாங்க. சரி, நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள், உங்களுக்கு அந்த மாதிரி தோணுதான்றதை சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் பிக் பாஸ் எதுக்காக வந்துட்டு ஃபஸ்ட்டு 3 பேர் யாரை நீங்கள் பிரேக் பண்ண போகிறீங்களோ அதை என்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்கிறாரு அப்படின்றத சொல்லுங்கள். ஸோ இதில் யார் வின் பண்ணுவாங்க, யாருக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விடுங்க. இந்த மாதிரி சூப்பரான அப்டேட்ஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.